ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு our சேனல். இன்னைக்கு இந்திராஸ் கிச்சனில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா பன்னீர் பிரியாணி. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒரு பவுல் ஃபுல்லா பன்னீர் எடுத்துக்கோங்க. கியூபா கட் பண்ணி இதில் ஆட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் நம்ம ஸ்பைசஸ் ஆட் பண்ண போறோம். 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. இதை பன்னீரோட நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 10 to 12 பல் பூண்டு, அதுக்கு தேவையான அளவு இஞ்சி எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பேன் வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எண்ணெய் கொஞ்ச நேரம் ஹீட் ஆகட்டும். ஸ்பைசஸ் போட்டு ரெடி பண்ணி வச்ச பன்னீரை இதுல போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். ப்ரௌன் கலர்ல இருக்கும் போது பன்னீர் எடுத்து வேற பிளேட்டுக்கு மாத்திக்கோங்க. ஒரு வெங்காயம் நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. 2 தக்காளியை நீட்டமா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு பிளேட்ல பட்டை, பிரியாணி இலை, ஸ்டார், ஏலக்காய்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. இப்ப பன்னீர் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. ஒரு பிளேட்ல எடுத்து வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. குக்கர் வச்சுட்டு பன்னீருக்கு ஃப்ரை பண்ண எண்ணெயை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு கீ ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, 2 ஏலக்காய், 1 ஸ்டார், பட்டை இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்ச வெங்காயத்தை இதுல ஆட் பண்ணிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நேரம் பொன்னிறமா ஆகட்டும். நாங்க ஒரு பச்சை மிளகாய் தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணும் அப்படின்னா காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் அதிகப்படுத்திக்கலாம். கொஞ்சமா புதினாவை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுது நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்தோம், அதை இதுல ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் சேர்ந்து நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் கர்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 மினிட்ஸ் ஹீட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணி வச்ச தக்காளியை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். 5-10 மினிட்ஸ் ஆகட்டும். 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கோங்க. 1 கப் அளவுக்கு பாசுமதி அரிசி வாஷ் பண்ணி ஊற வச்சிருந்தோம் 1 ஹவருக்கு. ஊற வச்ச அந்த அரிசியை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணி வச்ச பன்னீரும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். 2 விசில் போட்டு எடுத்தீங்கன்னா டேஸ்டான பன்னீர் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.